ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி vlog காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆலு பரோட்டா எனக்கு மட்டும்தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அப்பா பிள்ளை வெளியே போயிருக்காங்க. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் லைஃப்பில் நமக்கு பிடிச்சதும் அப்பப்போ செஞ்சுக்கணும் இல்லையா? பசங்களுக்கு பிடிக்கும், வீட்டுக்காருக்கு பிடிக்கும் தான் எல்லாம் பார்த்துட்ருப்போம். ஸோ இன்றைக்கி எனக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளாக ஒரு ஆலு பரோட்டா ரெசிபி. ஸோ மாவு பிசையறதுக்கு பார்த்தீங்கன்னா உப்பும் ஓமமும் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு அதில் கோதுமை மாவு சேர்த்து ஜஸ்ட் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டதுன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு தண்ணிக்கு 2லேருந்து 2.25 கப் அளவுக்கு கோதுமை மாவு. ஸோ பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நேற்றே உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தேன். அதனால் சிம்பிளாக நிறையா வெங்காயம் அதெல்லாம் போடாமல் சிம்பிளான ஒரு மசாலா தான் ரெடி பண்ண போகிறேன். காலையிலேருந்து டீ கூட குடிக்கல. சரி ஒரு ஐடியா ஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வேலையில் இறங்கியிருக்கேன். ஸோ பாருங்கள் மாவு பிசைஞ்சாச்சு. உங்களுக்கெல்லாம் சம்மர் எப்படி போகுது? வேறு லெவலில் இருக்குது. நேற்று நைட்டு வேறு பார்த்தீங்கன்னா இங்கே கரண்ட் இல்லை. எப்போ வந்துச்சுன்னு தெரியல. 2-3 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட தூங்கலை. நான் காலங்கத்தில் தான் வந்தது போல், டைம் பார்க்கல. அதனால் லேட்டாக தான் தூக்குனேன். ஆனாலும் காலையில் 7 மணிக்கே முழிப்பு வந்துச்சு. என்னோ தெரில, வேர்த்து இது பண்ணனால கொஞ்சம் டயர்டாக இருந்தது போல். ஸோ கடகடன்னு பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆலு பரோட்டாக்கு மசாலா கொஞ்சம் வறுத்து அரைக்க போகிறேன். சிம்பிளானது தான், ஆனால் ஃப்ரெஷ்ஷாக நம்ம இடித்து சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி, ஒரு 5-6 மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கல்லில் இடிச்சிட்டு உருளைக்கிழங்கு கூட சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். நிறைய காரம் இல்லாமல் நார்மலாக தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி. ஸோ அவ்வளோதான். அது கருக விட்டுறக்கூடாது, கசப்பு டேஸ்ட் ஆகிடும். அதனால் லைட்டாக சிம்லேயே வச்சுட்டு வறுத்து பொடி பண்ணிக்கலாம். இது வறுத்து பொடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா ஏதாவது நார்த் இந்தியன் கிரேவி இல்லைன்னா சப்ஜி பண்ணுறப்ப கூட இறக்குறப்ப போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ கல் அப்படிங்கிறனால ஆறணும்லாம் இல்லை, சூடாகவே நம்ம இடிச்சிட்டோம் அப்படின்னா நல்லாவே பவுடர் ஆகிடும். கொஞ்சம் குறப்பாக இருந்தால் போதும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால தான் கல்லில் இடிச்சிட்ருக்கேன். ஸோ 4 உருளைக்கிழங்குலாம் தேவைப்படாது, எனக்கு மட்டும்தானே ஒரு 2 இது. பாக்கி இது பானிபூரி ஈவினிங் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இல்லை அப்படின்னா மறுநாள் செய்வேன். ஸோ அதுக்காக உள்ள ஃபில்லிங்க்கு பானிபூரி கூட கிடையாது, தஹிபூரி. ஸோ சிம்பிளாக அதுக்கு ஒரு இனிப்பு சட்னி எல்லாம் செய்யணும். இன்றைக்கி அதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். மைக்ரோவேவ்லேயே பண்ணிடுவேன் டக்குன்னு, கொஞ்சம் கொஞ்சம் தானே செய்யணும். அதனால் எப்போ பண்ணுறனோ உங்கள் கூட அதுவும் ஷேர் பண்ணிக்கிறேன் ரெசிபி. ஸோ உருளைக்கிழங்கு கேரட் துருவி எடுத்துகிற போகிறேன். மசித்தோம் அப்படின்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இருந்ததுன்னா நம்ம பரோட்டா திரட்டுறப்ப பார்த்திங்கன்னா ஓட்டை விழுந்துடும். அதனால் இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா நைஸாக ஒன்று போல் நமக்கு ஃபில்லிங் இருக்கும். ஸோ உள்ளே ஃபில் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும், வெளியிலலாம் வராமல். அதே மாதிரி சூடாக இந்த மாதிரி இது உருளைக்கிழங்கு செஞ்சோம் அப்படின்னா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் ஜில்லுன்னு ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே இருக்கும். நீங்கள் நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னா நைட்டே வேக வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும், வெளியிலலாம் வராமல். ஸோ இப்போ பொடிச்சதை உருளைக்கிழங்கு கூட சேர்த்துட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மல்லி இலை. ஸோ ஸ்னேகா கேட்டிருந்தீங்க, அலசி நல்லா பேப்பரில் போட்டுட்டு அப்புறமா இதில் வச்சிடலாம். கீழேயுமே கூட ஒரு டிஷ்யூ போட்டு தான் வச்சுருக்கேன். அதனால் கெட்டுலாம் போல் நல்லா தான் இருக்குது இந்த பாக்ஸு. அலசிட்டு ஒரு துணியில் எல்லாத்தையும் அப்படியே பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணியே கூட டப்பாவில் போட்டு வச்சுருவேன் மல்லிலாம். இது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள் அண்ட் கிச்சன் கிங் மசாலா சேர்த்துருக்கேன், இந்த வறுத்து பொடிச்சதை தவிர. ஸோ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபில்லிங் ரெடி. சாட் மசாலா இல்லைன்னா அம்ச்சூர் பவுடர், உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் வேணும்னா அது கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட சாட் மசாலா இல்லை இன்றைக்கி, அதனால் சேர்க்கலை. அதுக்குள்ளே யாரோ பெல் அடித்தாங்க, போய் பார்க்க போகிறேன். ஸோ பக்கத்து வீட்டில் குப்பை கலெக்ட் பண்ணுறதுக்கு பெல் அடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் அடிச்சிட்டாங்க. அவங்க சிட்டு டெட்டை பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க. அது ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு உள்ளே வந்தேன். யாரும் காலிங் பெல் அடிச்சிடக்கூடாது, எந்த ரூமில் இருந்தாலும் சரி. கதவை நம்ம திறந்த உடனே நம்மளை கீழே தள்ளிட்டு ஓடுவானுங்க. ஸோ பெட்ஸ் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும், அது என்ன பழக்கமோ தெரியல, அவ்வளோ ஒரு இது போய் வரவேற்கிறதுக்கு. இவனுங்களை பார்த்தா நிறைய பேர் பயந்துட்டு உள்ளே வர மாட்டாங்க. ஸோ யாரும் கெஸ்ட் வந்தாங்கன்னா அப்படின்னா 2 பேரையும் பிடிச்சிக்கிட்டு அப்புறமா தான் உள்ளே விடணும்.
ஸோ இவனுங்க பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சது. அடுத்து இப்போ வேலை ஸ்டார்ட் பண்ணலாம். பசிக்குது. ஸோ மாவு பிசைஞ்சு வச்சு ஒரு 10-20 நிமிஷம் ஆச்சு. நல்லா ஊறி இருக்கும். 2 இதுக்கு மட்டும் எடுத்துகிட்டு பாக்கியை வச்சுட்டு போகிறேன். அப்புறம் அப்படி வந்தான் இல்லை அவங்க வந்தாங்கன்னா அதுக்கப்புறமா செஞ்சு கொடுத்துக்கலாம். ஹஸ்பண்ட்க்கு அவ்வளோவா பிடிக்காது. அவர் வந்து தோசை இட்லி தான் விரும்புவார். அபிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ எனக்கு தேவையான ஒரு 2 உருண்டை மட்டும் எடுத்துகிட்டு கடகடன்னு செஞ்சிட வேண்டியது தான். ஸோ பிக்கிள் வச்சு தான் சாப்பிட போகிறேன். கூடவே சூடாக ஒரு டீ போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ நார்மல் சப்பாத்தியை விட இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே மாவு தேவைப்படும். ஸோ அப்படியே சைடில் டீயும் வச்சிடலாம். கிளாஸ் கெட்டில்ஸ் எல்லாம் இங்கே டைனிங் ஹாலில் வச்சுருக்கேன். அந்த பக்கம்லாம் அடிக்கடி எதுவும் பாத்திரம் எடுப்பேன், தட்டிட்டேன்னா உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நிறைய கிளாஸ் ஐட்டம்ஸ் வந்து இங்கே அந்த கீழே இருக்க கபோர்டு இதில் தான் டைனிங் ஹாலில் தான் இருக்கும். ஸோ ஒரே ஒரு டீ தானே, அதனால் கொஞ்சமாக போட்டுடலாம். 2 டீ போட்டோம்னா கூட இது மேலே பொங்கி வந்துடுது. கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுருவேன் நான். இந்த போகா இதெல்லாம் சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா டீ 1-1.5 கப் அளவுக்கு குடிச்சிடுறது. கொஞ்சம் சுட சுட சாப்பிட்டுட்டு இருக்கப்பவே குடித்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இந்த புரோட்டா எல்லாம் சாப்பிட்றப்ப. ஸோ அதனால் கொஞ்சம் நார்மலாக போடுறத விட ஒரு 1.5 கப் அளவுக்கு போட்டுட்டு கெட்லையும் பக்கத்துலேயே கொண்டு போய் வச்சுக்கிறது. தேவைன்னா கொஞ்சம் ஊற்றி குடிச்சிக்க வேண்டியது. ஸோ டீ வந்து நல்லா சிம்மில் வச்சு விட்டுருக்கேன். அது கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம புரோட்டாக்கு திரட்டி போட்டுடலாம். ஸோ நடுவில் குண்டாக இருக்க மாதிரியும் சைடில் கொஞ்சம் மெல்லிசாக இருக்க மாதிரியும் தான் அதை இந்த மாதிரி கையாலே ஷேப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து தடியாக இருக்கும். நம்ம ஃப்ரில் பிடிக்கிறதுக்கு வந்து மெலிசாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அதனால தான். ஸோ எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ண மசாலா சேர்த்துட்டு கொசுவம் வைப்போம் பார்த்திங்களா சாரீக்கு, அந்த மாதிரி பிடிச்சிடுறது. அதனால் இந்த ஓரங்கள் மட்டும் கொஞ்சம் மெலிசாக தேய்ச்சிடணும். நடுவில் இருக்க பாகம் குண்டாக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு மாவு தேய்க்கிறப்போ வந்து அந்த உள்ளே இருக்க ஃபில்லிங் வெளியே வராது. ஸோ கொஞ்சம் ட்ரை மாவு சேர்த்துட்டு நல்லா பெருசாக ரோல் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னும் ஃபுல்காக வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது. மற்றபடி ஸ்டஃப்டு புரோட்டாலாம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிடுவேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா திருப்பி போட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நெய் தேய்ச்சி சுட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஹெல்த் கான்ஷியஸ் அப்படின்னா நீங்கள் நெய் இல்லாமல் எண்ணெயிலே கூட செஞ்சுக்கலாம். இல்லைன்னா அப்படியே ட்ரையாக சுட்டுட்டு மேலே கொஞ்சமாக ஃப்ரெஷ் பட்டர் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஸோ கார்லிக் ப்ரெட்டுக்கு பட்டரும் இந்த பூண்டும் போட்டு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பட்டரை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் பாக்கி இருந்ததை. சரி அதை தேய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோவேவில் சூடு பண்ணுறதுக்கு வச்சேன் பாருங்கள். கிண்ணம் பொட்டுன்னு உடஞ்சிருச்சு. இவ்வளோ நாள் எப்பயும் யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த கிண்ணம் இது மாதிரி ஆனதில்லை. இன்றைக்கி என்னன்னு தெரியல உடஞ்சிருச்சு. அதனால் பட்டர் தேய்ச்சி பண்ணுற பிளானை விட்டுட்டேன். அதை எடுத்து குப்பையில் போட்டுட்டு ஒரு கண்ணாடி கிளாஸ் போனது தான் மிச்சம். இன்னைக்கு வந்து ஜஸ்ட்டு நெய் தேய்ச்சியே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கடகடன்னு போட்டு எடுத்துடுறேன். நான் எனக்கு ஐபிஎஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருந்ததை கேட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. நான் அவங்களுக்கு பதிலும் சொல்லியிருந்தேன். ஆனால் திருப்பியும் வந்து கேட்டிருக்கீங்க நீங்கள் எனக்கு பதில் சொல்லலைங்கிற மாதிரி. நான் வந்து டாக்டர் சுபா அப்படிங்கிற கேஸ்ட்ரோ ஸ்பெஷலிஸ்ட்டை தான் கன்சல்ட் பண்ணுறேன். அவங்க வந்து கீழ்பாக்கில் இருக்க லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவங்கள போய் பார்க்கலாம். நல்லா பார்க்குறாங்க. இன்ஸ்டாலேயுமே கூட இருக்காங்க. டாக்டர் சுபான்னு போட்டிங்கன்னா வரும் உங்களுக்கு. கட் சம்மந்தமாக எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் வந்து இவங்களை தாராளமாக கன்சல்ட் பண்ணலாம். ஸோ நானுமே கூட இன்ஸ்டாவில் அவங்கள ஃபாலோ பண்ணேன். நிறைய கேசஸ்லாம் அது பண்ணி டெய்லியுமே ஸ்டோரியெல்லாம் போடுவாங்க. ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தனால தான் சரி போகலாம் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட போனேன் நான். ஸோ நார்மலாக எல்லாருமே டாக்டர்கிட்ட போனோம் அப்படின்னா சிரிச்ச முகத்தோட சிடுசிடுன்னு இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்களாலே நமக்கு பாதி நோய் குறைஞ்ச மாதிரி. இவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டாக பொறுமையாக நம்ம பிரச்சனை எல்லாம் கேட்டுட்டு நல்லா தெளிவாக இது பண்ணுறாங்க. ரொம்ப டைம் எடுத்து கவனிக்கிறாங்க. அதனால் வந்து ரொம்ப திருப்தியாகவே இருந்துச்சு. ஸோ அப்பாயின்மெண்ட் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க வேண்டியிருக்கும். நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரேன். சப்போஸ் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா எப்போ அப்பாயின்மெண்ட் இருக்கோ அவங்க அதில் உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இது ஏதோ பெய்ட் ப்ரொமோஷன்லாம் நினச்சிடாதீங்க. ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி யாருக்காவது தேவைப்பட்டவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறனால ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன வெயில் ஏதாவது சமைக்கிறதுனா காலையிலே செஞ்சிட்டோம் அப்படின்னா ஓகேயா இருக்கும். முந்தின நாள் செஞ்ச சமையல் எல்லாமே இருக்குது. ரைஸ் மட்டும்தான் லஞ்சுக்கு சூடாக வைக்கணும். அதனால் இன்றைக்கி சமையல் வேறு வேலை ஒன்றும் இல்லை. வெறும் ஜஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் முடிச்சிட்டேன் அப்படின்னா கடகடன்னு வேலை முடிஞ்சிடும். கைப்பிள்ளையை போட்டு விட்ருக்கேன். நேற்று தான் வீடு மாப் போட்டேன். அதனால் இன்றைக்கி மாப்பிங் வேலையும் கிடையாது. அவ்வளோதான். சூப்பராக புரோட்டாவும் ரெடி. நல்லா சூடாக சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும்.
கொஞ்சமாக நார்த் இந்தியன் ஸ்டைல் பிக்கிள் நான் பெங்களூர்லேருந்து வந்தப்போ அபி வாங்கிட்டு வந்தான். அதை வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாலும் சேர்த்துட்டேன். டீ ரெடி ஆகிடுச்சு. ஸோ டைனிங் ஹாலில் நல்லா சூப்பராக காற்று வருது. உட்காந்து சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த டீயை ஃபுல்லாக முடிச்சிருவேன். 2 புரோட்டா ஜாஸ்தி தான், முடிஞ்சால் ஃபுல்லும் சாப்பிடுவேன், இல்லைன்னா பதிய வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட சாப்பிட்டுக்கிறது. பட் ஆனால் இந்த ஊறுகாய் சுட சுட டீ கூட காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.